திஸ் டியூஷன். நான் வந்து தூங்கிட்டே இருப்பேன், படிக்க மாட்டேன். ஸ்கூல் விட்டோடனே தூங்கிடுவேன். அப்புறம் அம்மா படிக்க சொல்லும்போது இந்த மாதிரி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போய் டிவியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன். இப்போ டியூஷன் பூந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே இப்போலாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ரிவிஷன் பண்ணி தூங்குறதே இல்லை. ஸ்கூல் விட்டு வந்து ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 6:30 மணி இருக்கும். நான் வந்து 2 o'clock வந்துட்டு அதில் 6:30 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவேன். குளிச்சுட்டு சாமியாருக்கெல்லாம் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவேன் என்னோட ரிவிஷன். எவ்ரிடே நான் இந்த ப்ராக்டிஸ் டியூஷன் குவீசஸ் புக் காம்பேக்ட் நோட்ஸ் அதெல்லாம் நான் எவ்ரிடே ப்ராக்டிஸ் செய்கிறேன். அப்புறம் எனக்கே நான் கொஞ்சம் ரிவிஷன் ரொம்ப எடுத்துக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப ரிவிஷன் செஞ்சனால எனக்கு கிடைச்சிச்சு. என்னோட அக்கா வந்து எவ்ரி ஸ்ட்ரெயிட் ஏ தான் இருப்பாங்க. எனக்கு கிடைச்சது இல்லை ஸ்ட்ரெயிட் ஏ. நானும் அக்கா மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால நானும் ஸ்ட்ரெயிட் ஏ எடுக்க முயற்சி பண்ணேன். எனக்கு கிடைச்சிச்சு. லெக்சரர் டீச்சர். Why lecturer? எனக்கு ஒரு நான் வீட்டிலே ஒயிட் போர்ட் வச்சு தான் படிப்பேன். எனக்கு ஒரு டீச்சராக ஆகணும்னு ஆசை. படிச்சு அதை யூடிஎம்ல படிச்சு கொடுக்கணும்னு. அதான் என்னோட இது அதனால. இதுக்கு மேலே பிஃபோர் ஐ கம் டு டியூஷன் நான் வந்து ரொம்ப ஃபெயில் எடுத்திருக்கேன். 2-3 படத்துல எடுத்திருக்கேன். மற்ற படத்துலலாம் நான் கொஞ்சம் ஃபெயில். பிஎம்ல 70+, பிஐ 70+ எடுத்திருக்கேன். மற்ற படத்துல நம்ம ஃபெயில். மெட்ஸ் 24, சயின்ஸ் 24 மற்ற அந்த மாதிரி டியூஷன் போனோடனே ஸ்ட்ரெயிட் ஏ கிடைச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏஐ. எனக்கு என்னாச்சும் புரியலன்னா அதை கேட்டால் அது சிப்பாட்டா ஜவாப் பண்ணிடும் ஈஸியாக. நான் ஏதாச்சும் கலாங்கான்னு கேட்டாச்சும் அது எனக்கு டீச் பண்ணும். அப்புறம் அந்த டீச் பண்ணனால நான் போய் குயிஸ் எல்லாம் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் ரிவிஷனாக இருக்கும். அப்புறம் அந்த ப்ராக்டிஸை போய் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு அப்புறம் டீச்சருக்கு அந்த மார்க் அனுப்புவேன்.